பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலையும் 2 யோவான் 6வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அன்பை குறித்து பல விதங்களில் பார்க்கிறோம். உலகத்தில் அன்புக்காக பேசுகிற வார்த்தைகள் யாராலும். மனிதனிடத்தில் மனிதன் காட்டுகிற அன்பு வேற, மனிதன் தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு வேற. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு அன்பை குறித்தான மனநிலை மாறிக்கொண்டே போகுது. அவங்களுக்கு பிடித்தபடி நம்ம வாழ்வது அன்பு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க பிடித்தபடி நம்ம நடக்கலை அப்படின்னா அது வம்பாக போயிடுது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அன்புக்கும் கர்த்தரிடத்தில் அன்புக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா நமக்கு என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் நம்மளை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்கென்று நாம் வாழ வேண்டும், அவருக்கென்று ஓட வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சிறு வயது முதலே சத்தியத்தில் நடக்க வேண்டும். நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் பிரகாரமாய் நடக்கிறது தான் அன்பு. ஆண்டவர் இடத்துல சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், நானும் பிதாவும் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இயேசுவுடைய அன்பை குறித்து முதல்ல நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவரும் பிதாவும் நம்மிடத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால் நிச்சயமாக இந்த உலகம் நம்மை பகைக்கும். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பகைத்தது உண்மை, நம்மையும் பகைக்கும். யாருக்கோ வாழ்ந்துட்டோம், இருக்கிற மீதமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுடைய அன்புக்காக உத்தமமாக உண்மையுமா வாழ்ந்து அப்படி சமூகத்தில் சேருவோம். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய கற்பனைகளின் படி நடப்பதே அன்பு. அவருடைய கற்பனைகளின் படி நடப்பதே அன்பு. அந்த அன்பை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி அவசர காலமாக இருக்கிறது. பஸ்ஸில் போகும்போதும் ட்ரெயின்லையும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவசர கால வழி என்று சொல்லி ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அதை உடச்சி அவங்க அந்த இடத்த விட்டு போவதற்காக ஒரு சுத்திலும் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த அவசர காலத்திற்கு நம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக கீழே குதிக்கலாம், இல்லை தடுமாறலாம், இப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் பரலோகம் போவதற்கு இந்த வசனம் மட்டும்தாங்க அற்புதம் செய்யும். நம்ம பரலோகம் போவதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களோட சொல்லிக்கிறேன். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. ஆமாங்க, அந்த அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வசனம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. இன்றைக்கி சிலருக்கு பயம் இருக்குது, சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃப்யூச்சரை குறித்து ஒரு வேதனை இருக்குது. ஒன்றும் கவலை இல்லை. இயேசுப்பாவை நீங்கள் பூரண அன்பாக நேசிங்க, ரொம்ப அதிகமாக அவர் மேலே அன்பு வைங்க. உங்களை கர்த்தர் வாலாகாமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்குவார். அவருடைய ஆசீர்வாதங்களை நிரப்பும். அவர் மேலே அந்த அன்பு வைங்க. இந்த வேத வசனத்தை காத்துக்கொள்ளுவது தான் அன்பு. இந்த சத்தியத்தின்படி நடக்கிறது தான் அன்பு. இந்த நியாயப்பிரமாண வஸ்திரங்கள் ஆசீர்வாதம் உள்ள அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வஸ்திரமாக உடுத்தி கொள்வது தான் அன்பு. அந்த அன்பை குறித்து நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். ஆதி முதல் ஜெனிசிஸ்லேருந்து இது வரைக்கும் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிற காலங்களெல்லாம் அதுதான். அந்த அன்பை இழந்துடக்கூடாது. அந்த அன்பு நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த அன்பு நம்மை பலப்படுத்தும். அந்த அன்பு ஃப்யூச்சர் ஆசீர்வதிக்கும். அந்த அன்பு நம்முடைய ஜென்ரேஷன் ஆசீர்வதிக்கும். அந்த அன்பு நம்ம சபையை ஆசீர்வதிக்கும். இயேசுவின் அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். இயேசுவின் அன்பு பரலோகத்தில் சித்தத்தை செய்ய நமக்கு உதவியாக இருக்கும். இயேசுவின் அன்பு பரிசுத்த ஆவியானவரையும் பிதாவையும் நம்மளோடு வாசம் பண்ண உதவியாக இருக்கும். இயேசுவின் அன்பு கடன் பிரச்சனைகளை மாற்றும். இயேசுவின் அன்பு தேவைகளை சந்திக்கும். இயேசுவின் அன்பு சரீரத்தில் சுகம் உண்டாக்கும். இயேசுவின் அன்பு ஆத்மாவில் சுகம் உண்டாக்கும். இயேசுவின் அன்பு ஆவியில் சுகம் உண்டாக்கும். இயேசுவின் அன்பு அவரை மட்டும் நேசித்து
அவருக்காக ஓட வேண்டும் என்று உணர்வை உண்டாக்கும். இயேசுவின் அன்பு உலகத்தை நேசித்து உலகத்துக்காக ஓடாதபடிக்கு அவர் சித்தத்தை செய்ய நம்மளை நடத்தும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அந்த அன்பை கைக்குள்ள இறக்கம் பாராட்டும். இயேசு நல்ல பிதாவே.